உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் சரக்கு மற்றும் சேவை வரி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு வழக்குகளில் சிக்கி விசாரணையை எதிர்கொள்ளும் தனியார் நிறுவனங்களை வழக்கில் இருந்து விடுவிக்கவும், அவர்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை எடுக்கவும் இடைத்தரகர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் பேசி கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கி வருவதாக சிபிஐக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தபோது ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பில் சிக்கிய நிறுவனத்தை அதிலிருந்து விடுவிக்க சிஜிஎஸ்டி அதிகாரிகள் இடைத்தரகர் மூலம் 1.5 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. லஞ்ச லாவண்யத்தில் ஊறிக்கிடந்த அதிகாரிகளின் நெட்வொர்க்கை கூண்டோடு கைது செய்ய சிபிஐ அதிகாரிகள் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். சிஜிஎஸ்டி அதிகாரிகள் கேட்டதைப் போலவே 1.5 கோடி ரூபாய் லஞ்சம் தருவதாகவும், முதற்கட்டமாக 70 லட்சம் ரூபாய் கொடுப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் மூலம் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச பணத்தை வாங்குவதற்காக ஜான்சியில் உள்ள சிஜிஎஸ்டி அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த கண்காணிப்பாளரான அனில் திவாரி என்பவரும் அஜய்குமார் சர்மா என்பவரும் வந்திருக்கிறார்கள். மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிஜிஎஸ்டி துணை ஆணையராக இருந்த பிரபா பண்டாரி என்ற IRS அதிகாரி சொல்லித்தான் லஞ்ச பணத்தை வாங்க வந்ததாக அனில் திவாரியும் அஜய்குமாரும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபா பண்டாரியையும் நரேஷ்குமார் குப்தா, ராஜு மங்தானி என்ற 2 இடைத்தரகர்கள் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். பிரபா பண்டாரியின் வீட்டில் சோதனை நடத்திய போது 90 லட்சம் ரூபாய் பணம், தங்க வைர ஆபரணங்கள், சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த வழக்கில் ரொக்க பணம் மட்டும் 1.60 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு சொந்தமான இடங்களில் தொடர்ந்து சோதனை நடந்து வருகிறது. இதனால் மேலும் பணம், தங்க நகைகள், சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்ய வாய்ப்புள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. கைதான 5 பேர் மீதும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் வேலை நடந்து வருகிறது. இந்த லஞ்ச வலையமைப்பில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பதை கண்டறிய சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவம் ஜான்சி நகர வணிகர்கள், ஜிஎஸ்டி துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.